Domodomatic liquid and detergent powder, let your confidence glow. 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அன்னபூர்ணைக்கு எதிர்ப்பு காட்டின நீங்க இது போன்ற சாமியார்களுக்கு ஏன் எதிர்ப்பு காமிக்கல அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுது இல்லையா? உங்களோட பார்வை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா எனக்கு முன்பாக பேசிய 3 சகோதரிகளுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லிடுறேன். முதல் கேள்வி இப்ப நம்ம தங்கச்சி மணியம்மை சொன்னது, எங்க அம்மா ஓவியம்மா சொன்னது சாமியார்கள்னாலே போலி அப்படின்னாங்க. ரைட், அப்படின்னு அவங்களுடைய பார்வை, அது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா இவங்க பாதிரியார்கள் எத்தனையோ பேர், மார்த்தாண்டத்துல 45 பெண் பிள்ளைகளை கற்பழிச்சா ஒரு பாதிரி, மார்த்தாண்ட பாதிரி. எந்த பாதிரியாரையும் கூப்பிட்டு நீங்க எப்படி கற்பழிச்சீங்கோ யாரும் இன்டர்வியூ பண்ணல. மற்ற மதத்தினுடைய பாலியல் ரீதியாக மற்ற தவறான பல விஷயங்களை கற்பமாக்கிட்டு யார் அம்மா அப்பான்னு தெரியாத பல சூழல்லாம் அந்த பிற மதங்கள்ல இருக்கு. இப்ப இந்த தீர்க்க தரிசனம், இந்த உபவாச கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சீடி கொடுத்த உடனே பிள்ளை கர்ப்பமாயிருதுங்க. இயேசு மதத்துல இயேசு ஆண்டவர் இறங்கி விட்டார் அப்படிங்கிறான். அதெல்லாம் நடக்குதுங்க. இப்ப குருடம் பாக்குறான், செவிடம் கேட்கிறான், நொண்டி நடக்கிறான், பாதிரி பிழைக்கிறான்னு என்னைக்கு எங்க தீக்காவை சார்ந்த சகோதரி பெருமக்கள் பேசியது கிடையாதுங்க. இப்போ பாரத பிரதமர் வந்துட்டார், அதை அங்கீகரிக்கிறது போன்றதாக இருக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்க சரண்யம்மா. இப்ப எங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம், விடியல் அரசு, இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர்ல ஜக்கி வாசுதேவ் எந்த விதமான விதிமீறலும் செய்யலன்னு சொல்லி அரசாங்கமே சர்டிபிகேட் கொடுத்துருச்சுமா. எங்க ஐயா இந்த இரட்டை வாட்சி கட்டியிருந்தாரு எங்க நிதியமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எல்லாம் எங்க பேச மாட்டேங்கிறாரு புரியல. இப்போ நம்ம ஜக்கி வாசுதேவ நான் ஒண்ணு ஏத்துக்கல, நான் அவருக்கான ஆளும் கிடையாது. நான் எங்கள் முன்னோர்கள் காட்டிய, நால்வர் பெருமக்கள் காட்டிய நன்னெறி சைவத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியவன், அகசமய வழிபாட்டை வலியுறுத்தக்கூடியவன். இந்த உருவாக்கப்பட்ட, இறக்குமதி செய்யப்பட்ட, மார்க்கெட்டிங் செய்யப்படக்கூடிய சாமியார்கள் யாரையும் நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்போ எங்க சகோதரி நம்ம அம்மா சொன்னது மாதிரி இப்ப பல நடிகைகள் போறாங்க, அங்கீகரிக்கிறது, அது காசு கொடுத்தா போகத்தான் செய்வாங்க. இப்ப 2-3 தினங்களுக்கு முன்பு நடந்த சொல்றேன். இப்ப எங்க மருவத்தூர் அடிகளார் ஆதிபராசக்தி சாமி இருக்காரு பாருங்க, அங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் திடீர்னு வீட்டுக்கு போயிட்டாரு. நமக்கு டிவியில எல்லா டிவியிலும் பார்த்தோம்ங்க. இப்போ எங்க சாமி உட்கார்ந்து இருக்கு, நம்ம முதலமைச்சர் ஐயா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப முதலமைச்சரை போய் இந்த மருவத்தூர், உண்மையான மருவத்தூர் சொல்லக்கூடிய அந்த மருவத்தூரை நான் வருஷத்துல ஒரு நாள் எங்க ஆதிபராசக்தி ஞான ஸ்நானம் பண்ணி அதையும் இயேசு மாதிரி ஆக்கிடுறீங்க, மரியாதை ஆக்கிடுறீங்க, அதையும் நான் எதிர்க்கிறேன். இப்ப எங்க முதலமைச்சர் போய் ஓம் சக்தியை ஆதரிக்கிறாரு. இப்ப நான் என்ன எடுத்துக்கிறது? நீங்க பிரதமரை பேசக்கூடிய நாம முதல்வரையும் பேசிட்டு ஆகணும். ஏன்னா அதெல்லாம் சாமிகளுக்கு இதுல ஒரு செகண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ இந்த நம்ம பேர் மறந்துட்டு மன்னிக்கணும், அவங்க சொன்னது எல்லா அரசியல் தலைவரும் மேல்மருவத்தூர் அடிகளார்ட்ட போய் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்க அண்ணன் வன்னியர்ஸ் சொல்லிருக்காரு, ஆதிபராசக்தி அவதாரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருவருப்பா இருக்குன்னு சொல்றாரு. அதே ஆதிபராசக்தி அவதாரத்தை எங்க அண்ணன் திருமாவளவன் காலில் விழுந்து அப்படியே ஆசீர்வாதம் வாங்கி பெரிய வாழ்த்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க. போனாங்களா இல்லையாங்கிறதானே இங்க கேள்வி. மணியமே இங்க அவங்க போனாங்களா இல்லையாங்கிறதானே கேள்வி. ஆமா, ஒரு வருஷமா நான் வீடியோ இருக்கு, ஆதாரம் எல்லாம் பேச மாட்டேன், உங்களை மாதிரி ஆவணம் இருக்கு, வீடியோ காலில் விழுந்தாரு, வீடியோ இருக்கு, 80வது பிறந்தநாள் விழாவுக்கு போனாரு, வீடியோ அனுப்புறேன், உங்களுக்கு அனுப்புறேன், நான் ஆதாரம் போய் பேச மாட்டேன், சரிங்களா? கட்டாயம் பார்க்கட்டும். இப்போ எல்லா சாமியார்கிட்டையும் போய் அரசியல்வாதிகள் போய்க்கிறாங்க, ஒரு பக்கத்துல எதிர்க்கிறாங்க. இது இரண்டு நிலைப்பாடா நான் பாக்குறேன். இப்போ நான் இந்து சமயத்துல மட்டும் மூட நம்பிக்கை இல்ல, மூட நம்பிக்கை எல்லா மதங்களிலும் இருக்கிறது. தங்கச்சி சொல்லிச்சு ஒரு செங்கலை வைக்கிறாங்க, சாமின்னு நம்புறோம், உண்மைதான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு பிடிச்சு வச்சா பிள்ளையா இருக்கிற சாணத்தை பிடித்து அருகம்புல் வைத்தாலும் கூட அதுல அறிவியல் பூர்வமாக நாங்க ஆன்மீகத்தை பார்க்கிறோம். அறிவியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக சமயம் எங்களுடைய இந்து சமயம். அதே நேரத்தில் நாங்கள் வணங்கக்கூடிய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய சகோதரி போன்றவர்கள், திராவிட சிந்தனையாளர்கள், அதே கல்லுல செங்கல்ல சிமெண்ட் சிலையை வச்சக்கூடிய பெரியார் போன்றவர்களே, அண்ணாதுரை போன்றவர்களே, பல உருவ வழிபாட்டு வைத்திருக்கக்கூடியவர்கள் நாங்க உருவ வழிபாட்டு கடவுளை நம்பினா அது முட்டாள்தனம், இது தவறுன்னு சொல்லக்கூடியவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், சிலை வழிபாடு செய்யக்கூடிய உங்களை நாங்கள் என்ன என்று சொல்வது, முட்டான்னு சொல்லுதா? எங்க வழிபாடு சிலை வைக்கிறது மரியாதைக்கு நிமித்தமாக சிலை வைப்பதும் வழிபாடு செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இல்லமா, ஒரு செகண்ட். நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் ரோசாப்பு மாலை போட வேண்டும், மலர் வளை வைக்க வேண்டும் என்று இது என்ன வகையான பகுத்தறிவு? சிமெண்ட் பொம்மை தானே, சிமெண்ட் பொம்மையில யாரோ பெயிண்ட பூசிட்டான்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது?
கருப்பு யாரோ திருப்பி ஒருத்தர்ல அடிச்சுக்க போய் ஒரு கும்பல் காவிய போய் ஊத்திட்டு வருது. காவி ஆமா கும்பல் தான் இந்த மாதிரி வேலை செய்யுது. ரைட்மா, நீங்க கருப்பு பெயிண்ட் ஊத்திக்கங்க, கருப்பு கும்பல் ஊத்திக்க வேண்டியதானே. எங்களுக்கு அது அவசியமே இல்லையே. பகுத்தறிவா பேசுவோமா? நாங்க கல்ல வணங்குறது காட்டு மராடித்தனம் முட்டாள்தனம், நீங்க அதே கல்ல வணங்குறது என்ன முட்டாள்தனம் காட்டு மராடித்தனம் தானே? கல்லு இல்லங்க, ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் செய்த புரட்சி, அவர் செய்த சாதனைகளுக்கு நாங்க நன்றி சொல்றோம். முதல் சிலை வழிபாடு கூடாது. கோயில் கருவறைக்குள்ள என்ன பண்ணீங்க? மச்சேந்திர கோயில் காஞ்சிபுரத்துல என்ன நடந்தது? பாதிரியார பேசுங்கன்னு பேசுறேன், நீங்க வாயில வர மாட்டேங்குது. பாதிரினா ஒரு மாதிரியா இருக்கானே, பாதிரியார பேசுவோம். பாதிரியார் மட்டும் தவறு செய்தா நாங்க பேச மாட்டோம்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? இது வரைக்கும் நீங்க பேசலமா? திராவிடர் கழகம் பலமுறை கண்டிச்சிருக்கிறோம். சொல்றேன் பாருங்க, ஜான் ஜோசப் அப்படின்ற ஒரு பாதிரியாரு பல பெண்களை இந்த மாதிரி பாலியல் குற்றம் செய்த பொழுது திராவிடர் சார்பாக பலவிதமான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கூட்டங்கள்லாம் நடத்திருக்கோம். அதனால யாரை செய்தாலும் பாரபட்சம் இல்லாம நாங்க எதிர்க்கதான் செய்வோம். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? ஒரு விதத்துல இந்த ஆன்மீகவாதிகளை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு மறுவிதத்துல இந்த மாதிரி குற்றச்செயல் ஈடுபடக்கூடியவங்களை நீங்க ஆதரிக்கிறீங்க. இரட்டை நிலைப்பாடு நீங்க தான் எடுக்கிறீங்க. ஐயோ, நான் ஆதரிக்கலமா, நான் ஆதரிக்கவே இல்ல. நான் பங்காரடிகளார் ஆதரிக்கல, ஜக்கி வாசுதேவ ஆதரிக்கல, நித்யானந்தாவ ஆதரிக்கல, எங்க நால்வர்களை 63 நாயன்மார்களை ஆதரிக்கிறேன். எங்க 60 நாயன்மார்கள் வந்து நான் கடவுள் யாரும் சொல்லலாமா? அவங்களை கும்பிடுன்னு சொல்றேன். எங்க மக்கள்கிட்ட நான் நுந்துக்கிறேமா? எதுக்கு திடீர் ராமரவிக்குமார் ஆதரிக்கல, நீங்கள் சார்ந்த கொள்கை வந்துட்டு அதை ஆதரிக்கிறதா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. நான் சார்ந்த கொள்கை என்னுடைய சமயத்தில், என்னுடைய நம்பிக்கையில், என்னுடைய தெய்வ வழிபாட்டில் தவறு செய்யக்கூடியவர்களை நான் எதிர்க்கிறேன். இந்த துணிச்சல், இந்த நேர்மை வந்து இவங்க இல்ல. ராமரவிக்குமார் அவங்க கேட்ட ஒரு கேள்வி, நீங்க புட்டபர்த்தி சாய்பாபாவை எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களான்னு டைரக்டா ஒரு கேள்வி வச்சாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த வாதமே முடிஞ்சிடும். நான் வந்து நான் சொல்றேன், எங்க தெய்வங்களை நம்புகிறேன். தெய்வத்தின் பெயரால் உருவாகக்கூடிய மனிதர்களை நம்பலன்னு சொல்லிட்டேன். அது ஆரம்பத்துல என் பதிவு சொல்லிட்டேன். அவர் ஆதரிக்கலாம் சொல்லியாச்சுமா. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்ல? உங்களுக்கு புரியபடியா சொல்றதுக்கு எனக்கு இன்னும் அறிவு வளரணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இந்த பாகுபாடு இருக்கு அப்படிங்கறத முதலே நான் அந்த கேள்வி வச்சேன். முதல் சுற்றுலயே அந்த கேள்வி வச்சேன். எலைட் சாமியார்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரி வந்து இருக்கா? சாமானிய மக்களுக்கான சாமியார்கள் ஒதுக்கப்படுறதாகவும், இங்க வந்துட்டு மிக பெரும் பிஸ்னஸ்மேன்ஸ் அந்த மாதிரி கும்பிட்ற சாமியார்களுக்கு வந்துட்டு வேற மாதிரியான ரூபம் கொடுக்கப்படுறதாக விஷயங்கள் இங்கே இருக்கா? அந்த மாதிரி பாகுபாடு இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் முன்னாடி வச்சேன். அதுக்கு பதில் பாகுபாடு கண்டிப்பாக இருக்குது. ரேகா பேசும்போது எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய படித்த பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாராலையும் சேர்ந்து இந்த சோகால்டு பெரிய கார்ப்பரேட் சாமியார்கள் வந்து காப்பாற்றப்படுறாங்கங்கிறத ரொம்ப அழகாக அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே இருக்கிறதா நான் நினைக்கல. கண்டிப்பாக கார்ப்பரேட் சாமியார்களுக்கும் சாதாரண சாமியார்களுக்கும் இப்போ நாளைக்கே இந்த அம்மா வளர்ந்துட்டா இந்த அம்மா அந்த லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருவாங்க. சரியா? வளர்ந்துட்டையும் தான் இந்த பிரச்சனை. வேறுபாடு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட பார்ப்பனர் அல்லாதார சாமியார்கள் வேறுபாடு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பல தண்டிக்கப்பட்ட சாமியார்கள் இருக்காங்க இல்லையா? இந்தியாவினுடைய வரலாற்றில் தண்டிக்கப்பட்ட சாமியார்கள்லாம் யார்? தண்டிக்கப்படாத சாமியார்கள்லாம் யார்? இந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தாலே ஒரு நம்ம நண்பர் ராமரவிக்குமார் வழக்கு இருக்கா அது இருக்கான்னு கேட்குறாரு. அது வேணால் அந்த சாமியார்களின் மீதான குற்ற வழக்குகள்னு தலைப்பு கொடுத்தா நாங்கள் தயாரிச்சுட்டு வர்றோம். அவர் வர்றாரான்னு கேளுங்க. அதாவது வர்றேன் நான். சாமியார்கள் மீதான குற்ற வழக்குகள் நடந்தவை, நடப்பவை, நடக்க போவவை அப்படின்னு வச்சு நம்ம தெளிவாக ஒரு தனி அரங்கமே அமைக்கலாம். அது இதுக்கெல்லாம். ஆனால் இப்போ உடனே ரெஃபரன்ஸ் கொடுனா நான் என்ன லா புக்ஸில் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் நான் கோர்ட்டு கேஸு கட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நான் பேச முடியாது. நிச்சயமாக வழக்குகள் இருக்குது, தீர்ப்புகள், தண்டனைகள் எல்லாவற்றிலும் பாராபட்சம் இருக்கிறது. இதில் வந்து நீதித்துறையோ கட்சிகளோ அரசாங்கங்களோ பாராளுமன்றங்களோ அனைத்தும் உடந்தையாக இருக்கின்றன. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் லெட் யோர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி.